ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்மா கிரேவியும் ஜீரா ரைஸ் தான் செய்ய போகிறோம். சாப்பிடணும் போல் இருந்துச்சு, சரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ராஜ்மா நேற்று ஊற வச்சுருந்தேன். அது குக்கரில் போட்டுட்டு பிரியாணியில் போட்டு வேக வைக்க வச்சுட்டேன். நல்லா வெந்து வந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு அந்த குக்கரில் தாளிச்சிடுவோம்னு சொல்லிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும். தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு நல்லா வதங்கி வந்தோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிடுவோம். எவ்வளோ வதங்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ராஜ்மா அதில் போட்டு நல்லா வேக வச்சுருவோம். அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஜீரா ரைஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேக்கு ஸ்டோரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரா, கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு கொதி வரட்டும். ராஜ்மாவில் க்ரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்.